இவர்கள் அங்கு நிற்கின்ற பொழுது பேசுகின்ற பேச்சுக்களும் பின்னர் கொழும்புக்கு போனவுடன் தாங்கள் பேசியதற்கு அவர்களே ஒரு மறு விளக்கம் கொடுப்பதும் இது இன்னொரு விதமான ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய உத்தியாக இருக்கின்றது என்றால் இவர்கள் மூவராலும் இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தை மீற முடியாது. நாங்கள் செல்கின்ற வழி தவறென்று எதிரி கூறும் போது எங்களுக்கு ஒன்று தெரிகிறது நாங்கள் செல்கிறது சரியான பாதை என்று. ஏனென்றால் எதிரி அச்சப்படுகிறான், அதை இல்லாது செய்ய முற்படுகிறான் என்னும் போது நாங்கள் சரியான பாதையில் செல்கிறோம் என்பதை தெளிவு. இதுக்கு வேற கருத்து தேவையில்லை. நீங்க சட்டத்தரணிகள் இந்த முறையில் இந்த 15 ஆண்டுகளிலும் இந்த அரசற்ற தேசிய இனமாக நாங்கள் இருக்கின்றோம் என்பதை எப்படி வெளிப்படுத்தினீர்கள்? அப்படி நீங்கள் வெளிப்படுத்தாத ஒரு சூழ்நிலையிலே பலவந்தமாக அந்த தேர்தலில் பங்கெடுக்கின்ற மக்கள் அதற்கேற்ற முறையில் தங்களை மாற்றியமைக்க எடுக்கிற முயற்சிகளை நீங்கள் கூறுகின்றபோது நீங்கள் சட்டத்தில் கோமாளிகளாக இருக்கின்றீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். இலங்கையை முற்று முழுதாக கையகப்படுத்த வேண்டும். அது தவறிச்சு என்று சொன்னால் இந்த பொது வேட்பாளர் என்ற முறையில் பிரிந்து நிற்கின்ற தமிழர்களை இறமையை கையில் தடுப்பாங்க. அதில் எது சிறந்த என்பதை காட்டுவதற்கு ஒரு பொதுத்தன்மையான ஒரு பலம் பொருந்திய சிந்தனை குழாமும் அதை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு அரசியல் குழாமும், அந்த அரசியல் குழாம் கட்சிகளை எல்லாம் மீறி செயற்படுகிற ஒன்றாக இருக்க வேண்டும். அதில் வருபவர் எந்த ஒரு கட்சியையும் பலப்படாமல் இருக்கக்கூடாது என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அனைத்துலக மட்டத்தின் கவனத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்குரிய காரணம் நாங்கள் தனித்துவமாக காட்ட வேண்டும். இப்ப இதில் நீங்கள் பாதகத்தை கேட்டீர்கள். எனக்கு பாதகம் ஒரு பாதகம் இருக்கு என்னென்றால் இவ்வளவு காலம் இதனை செய்யாமல் விட்டது ஒரு பாதகம். அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் ILC தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை அமைகின்றது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமா மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அரசவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது. ஒவ்வொரு சனி பிரித்தானிய நேரம் 8 மணி பிரதான செய்திகளை தொடர்ந்து உயிரோடை தமிழில் இடம்பெறும் இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியில் எங்களோடு இங்கே கலையத்தில் தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமா மாஸ்டர் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் தனஞானி. வணக்கம் அருஸ். வணக்கம் அரசவர்களே. வணக்கம் தனஞானி. வணக்கம் மாஸ்டர். இருவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய ஆசிரியர் தலையங்கம் ஈழத்தமிழரின் இறமையை உள்வாங்க சிங்கள தலைமைகளின் யாழ்ப்பாண படையெடுப்பு, இதுதான் இன்றைய தலையங்கம். மாஸ்டர், இந்த படையெடுப்பினூடாக என்னத்தை சிங்கள தலைமைகள் சாதிக்க பார்க்கின்றது? உங்களுடைய விளக்கத்தை தாருங்கள். இந்த படையெடுப்பினூடாக எதை சாதிக்க போறார் என்பதுதான் முதலாவதாக கூறப்பட்டிருக்கின்றது. அதாவது ஈழத்தமிழர் இறமையை உள்வாங்க இப்ப இருக்கின்ற சிங்கள பௌத்த அரசியல் அமைப்பு சட்டத்துக்குள் ஈழத்தமிழுடைய உரிமை இறவையை உள்வாங்க வேண்டும். அது எப்படி உள்வாங்க என்பதுதான் பிரச்சனையாக இருக்கின்றது. ஈழத்தமிழர்கள் நடைமுறை அரசு ஒன்றின் மூலமாக 1978 2009 வரை இலங்கை தீவுக்குள் 2 அரசுகள் இருக்கின்றன என்பதை உலகிற்கு தெளிவாக்கினார்கள். அதை முள்ளிவாய்க்கால் இனஅழிப்பின் மூலமாக 2009ஆம் ஆண்டிலே ஸ்ரீலங்கா அரசாங்கம் செயல்படுவதை தற்காலிகமாக நிறுத்தியதன் மூலமாக இப்பொழுது 2009 இன்று வரை 15 ஆண்டுகள் ஆக்கிரமிப்பு மூலமாக யாழ்ப்பாணத்தை மையமாக கொண்ட மையம் சொல்லிக்கல யாழ்ப்பாணத்தை ஒரு மத்திய நகரங்களின் முக்கியமானதாக கூறவில்லை. யாழ்ப்பாண அரசு என்ற அந்த பின்னணியிலே யாழ்ப்பாணத்தை அவர்கள் எப்பொழுதுமே தமிழர்களுடைய கலாச்சார மையமாக பார்க்கின்ற ஒரு தன்மை இருக்கின்றது. இப்பொழுது யாழ்ப்பாணத்தை நோக்கி அவர்கள் பார்த்தீர்களாக இருந்தால் ரணில் விக்ரமசிங்க பலமுறை வந்து சென்றிருக்கின்றார். அனுரகுமார திசுநாயக்காவும் அங்கு அடிக்கடி வந்து போகின்றார். அடுத்ததாக சஜித் பிரேமதாசாவும் இப்பொழுது அங்கு வந்து சென்றிருக்கின்றார். இவர்கள் அங்கு நிற்கின்ற பொழுது பேசுகின்ற பேச்சுக்களும் பின்னர் கொழும்புக்கு போனவுடன் தாங்கள் பேசியதற்கு அவர்களே ஒரு மறு விளக்கம் கொடுப்பதும் இது இன்னொரு விதமான ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய உத்தியாக இருக்கின்றது என்றால் இவர்கள் மூவராலும் இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தை மீற முடியாது. சிங்கள பௌத்த பேரினவாதத்தை இவர்கள் மீறுவதாக இருந்தால் ஈழத்தமிழர்களுடைய இறமையை இவர்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் முடியும். அதாவது இலங்கை தீவுக்குள் 2 அரசுகள் இருந்தன, அதுவும் இந்த 1978 2009
19 வரை 36 ஆண்டுகள் இலங்கை தீவுக்குள் வரலாற்று ரீதியாக இருந்த அந்த இரு அரசுகளுடைய வெளிப்பாடாக அங்கு வந்து ஈழத்தமிழ் மக்களுடைய தமிழீழ அரசு உலகுக்கு தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டது. ஆகவே வரலாற்று ரீதியாக இலங்கை தீவில் இரு அரசுகள் இருக்கின்றன என்ற அந்த உண்மையை இவர்கள் ஏற்றுக்கொண்டு இரண்டு பகுதிகளும் விதமாக ஒரு சமத்துவமான முறையிலே இலங்கை தீவினுடைய பாதுகாப்பையும் இலங்கை தீவினுடைய பொருளாதார வளர்ச்சிகளையும் இலங்கை தீவில் இருக்கின்ற எல்லா மக்களுடைய நல்வாழ்வை முன்னெடுக்கலாம் என்கிற சிந்தனையை வளர்த்தால் தான் அது இலங்கை தீவுக்கான ஒரு இயல்பு நிலையான ஒரு தீர்வாக அமையும். அதுதான் தந்த செல்நாயகம் அவர்கள் பாராளுமன்றத்திலே 1975 ஆண்டு தன்னாட்சி உரிமை பிரகடனத்தை வெளிப்படுத்திய பொழுது, அதாவது 75 ஆண்டு காங்கேசன்துறை தேர்தலை அடையாள குடியேற்றமாக மாற்றி அதில் வெற்றி பெற்றதன் பின்னர் வந்து பாராளுமன்றத்திலே அந்த தன்னாட்சி பிரகடனத்தை வெளிப்படுத்திய பொழுது கூறிய அதே வசனங்களை இன்று நாங்கள் இந்த ஆசிரியர் சலங்கத்தில் பதிவு செய்திருக்கின்றோம். அவர் கூறிய வசனங்களை இப்பொழுது உங்களுக்கும் ஒரு மீள்நிறுத்த வேண்டியிருக்கின்றது. வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் முதலாக காலனித்துவ காலம் வரை இலங்கை தீவில் ஈழத்தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் சமமான தனித்தனியான இறமையுள்ள மக்களாக வாழ்ந்து வந்தனர். காலனித்துவத்தில் இருந்து சுதந்திரத்துக்கான போராட்டத்தில் ஈழத்தமிழ் மக்கள் தங்களுடைய சுதந்திரத்தை மீளப் பெறுவோம் என்ற முழு நம்பிக்கையுடனேயே முன்னணியில் நின்று போராடினர். கடந்த 25 ஆண்டு காலத்தில் ஒன்றுபட்ட இலங்கையில் சிங்களர்களுக்கு சமமானவர்கள் என்ற அடிப்படையில் எங்களுடைய அரசியல் உரிமைகளை பெறுவதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் செய்துள்ளோம். துக்கமான உண்மை என்னவென்றால், தொடர்ந்து வந்த சிங்கள அரசாங்கங்கள் பிரித்தானிய காலனித்துவ அரசு வழங்கிய சுதந்திரத்தால் கிடைத்த அதிகார பெருக்கை பயன்படுத்தி எங்களது அடிப்படை மனித உரிமைகளை மறுத்து எங்களை இரண்டாந்திர குடிகளாகி அடிமைப்படுத்தியுள்ளனர். தமிழ் மக்களுடைய இறமையையும் சிங்கள இறமையையும் பிரித்தானிய காலனித்துவ அரசாங்கம் இருவருக்கும் பொதுவான இறமையாக்கியதை பயன்படுத்தியே சிங்களவர்களால் தமிழர்களை அடிமைப்படுத்த முடிந்தது. நான் உலகத்துக்கும் எனது மக்களுக்கும் இந்த தேர்தலில் தமிழ் ஈழம் மக்கள் அவர்களிடம் உள்ள அவர்களது இறமையை பயன்படுத்தி எனக்களித்த தீர்ப்பாக தமிழீழ மக்கள் விடுதலை பெற்ற மக்களாகின்றார்கள் என்பதை அறிவிக்கின்றேன். தமிழர் கூட்டணியின் சார்பாக நாங்கள் இந்த மக்கள் ஆணையை முன்னெடுப்போம் என முழுமையாக பெருமைப்படுத்துகின்றேன் என்று. இதுதான் தமிழ் மக்களுடைய தன்னாட்சி உரிமை பிரகடனம். இந்த தன்னாட்சி உரிமை பிரகடனத்தை தெரியாத காரணத்தினாலோ அல்லது மறந்துவிட்ட காரணத்தினாலோ மதிப்புக்குரிய சட்டத்தரணியையும் யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினருமாக இருக்கின்ற சுமந்திரன் அவர்கள் இந்த பொது வேட்பாளர்களை கேலிக்கூத்து என்று சொல்லி சொன்னார். மக்களுடைய முயற்சியை கேலிக்கூத்து என்று சொல்வதை போல ஒரு மிக முக்கியமான விமர்சனம் வேறு எதுவுமாக இருக்க முடியாது. என்ன சொன்னால், மக்களுக்கு தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை எப்படி நிர்ணயிக்க வேண்டும் என்பதை முன்னெடுப்பதற்கு ஜனநாயக வழிகளில் அவர்களுக்கான வழிகளை பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கின்றது. ஆகவே அவர்கள் ஒரு பகுதியினர் பொது வேட்பாளர்களை முன்வைக்கின்றார்கள் என்றால் அந்த பொது வேட்பாளரை மையப்படுத்தி அவர்கள் தங்களுக்கான ஒரு அரசியல் பொதுத்தன்மை உருவாக்குவதற்கு முயல்கின்றார்கள் என்பது அடிப்படையான உண்மை. தேர்தலை பயிற்சிப்பவர்கள் கூட இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய இறமை எங்களை கட்டுப்படுத்த என்பதை வெளிப்படுத்துகின்றனர். இவர்களும் எங்களுடைய இந்த தேர்தலில் நாங்கள் பங்கு பெற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுதிலும் கூட இந்த தேர்தல் எங்களுக்கான ஒரு தனிப்பட்ட தேர்தலாக இருக்கின்றது என்று வெளிப்படுத்துவதற்காகவே ஒரு பொது வேட்பாளரை வைப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். இருவருமே இரண்டு பகுதியினருமே இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய இறமையை ஏற்றுக்கொள்ள இல்லை என்பதை வெளிப்படையாக கூறுகின்றார். ஆனால் அங்கிருக்க 6வது அரசியலமைப்பு சட்டமும் அதே போல இந்த பயங்கரவாத எதிர்ப்பு தடை சட்டமும் ஈழத்தமிழ் மக்களை தங்களுடைய யதார்த்த அரசியலை பேச முடியாமல் அவருடைய கருத்து சுதந்திரத்தையும் அவர்களுடைய பேச்சு சுதந்திரத்தையும் ஒன்று கூடும் சுதந்திரத்தையும் படுத்தி வைத்திருக்கின்றது. ஆனால் காரணத்தினால் இவர்கள் அதற்கேற்ற மாதிரியாக சில வழிகளை கையாண்டு மக்களுடைய தன்மைகளை வெளிப்படுத்த முயல்கின்றார். அதனை புரிந்து கொள்ளாத சட்டத்தரணியாக மதிப்புக்குரிய யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் கூறியிருக்கின்ற அந்த வார்த்தை முழு தமிழினத்தையுமே வேதனைப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கின்றது. எங்களுக்குள்ளே நாங்கள் பல நிலைகளில் இது குறித்து விமர்சனம் செய்யலாம். அப்படி விமர்சனம் செய்கின்ற பொழுது சரியான கருத்தை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கிறது காரணம் இங்கு அந்த திங்க் டேங்க் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனைகளை ஒருமைப்படுத்தி அதன் வழியாக ஒரு கருவூலத்தை உருவாக்குகின்ற திங்க் டேங்க் என்று அதான் கருத்து சிந்தனைகளை எல்லாம் உருவப்படுத்தி அதை தேக்கி அந்த பின்னணியிலே ஒரு பொது கொள்கையை உருவாக்க வேண்டும். அந்த பொது கொள்கையை கோட்பாடாக மாற்ற வேண்டும். இப்போ தந்தை செல்வநாயகம் அவர்கள் 1975 ஆண்டு பாராளுமன்றத்தில் தன்னாட்சி பிரகடனம் செய்ததன் பின்னர் 76 ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானத்தில் அதை அரசியல் கொள்கையாக மாற்றினார்கள். அந்த அரசியல் கொள்கையாக மாற்றியதற்கு பிறகு 77 ஆண்டு பொது தேர்தலை குடியேற்றமாக பயன்படுத்தி அதனை அரசியல் கோட்பாடாக மாற்றினார்கள். அந்த அரசியல் கோட்பாடு தெளிவாக தமிழர்களுடைய தன்னாட்சி உரிமையை பயன்படுத்தி அவர்கள் தங்களுக்கான பாதுகாப்பான அமைதியான ஆட்சியையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்துவார்கள் என்ற உண்மையை சொல்லியது. அது மட்டும் இல்லை, இந்த 77 ஆண்டு
தேர்தல் கொள்கை திரட்டி ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியது. அதாவது இலங்கையின் தேசிய அரச சபைக்கு தெரிவு செய்யப்படும் தமிழ் உறுப்பினர்கள் தங்களை தமிழீழ தேசிய சபை உறுப்பினர்களாக கட்டமைத்து தமிழீழத்தின் அரசியலமைப்பை உருவாக்கி அதனை அமைதியான முறையிலோ அல்லது நேரடி செயற்பாடுகள் மூலமோ அல்லது போராட்டத்தாலோ தமிழீழத்தின் சுதந்திரத்தை நிறுவுவர். இதில் 3 விஷயங்கள் பேசப்பட்டது. ஒன்று அமைதியான ஜனநாயக வழியூடாக கூறுவோம், அடுத்து நேரடி நடவடிக்கைகள் பலவற்றை செய்வோம், அதற்கு மேலாக நீங்கள் இனஅழிப்பை, இனத்துடைப்பை, பண்பாட்டு இனஅழிப்பை செய்வீர்களா இருந்தால் நாங்கள் ஆயுத எதிர்ப்பை வெளிப்படுத்தி போராட்டத்தின் மூலமாக நிறுவோம்னு சொன்னார். இல்லையா, அந்த நேரடி நடவடிக்கைகள் மூலமாக செய்கிறோம் என்ற அடிப்படையில் தான் இப்பொழுது இந்த பொது வேட்பாளர் முயற்சியிலும் அங்கு மக்கள் இறங்கி இருக்கிறார். அதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்டு இந்த அடிப்படையிலே நாங்கள் சரியாக பார்க்க போனால் இந்த சிங்கள படையெடுப்புன்னு சொன்னது காரணம் என்னென்றால், ஒரு ஆயுத படையெடுப்பு மூலமாக எங்களுடைய நாட்டினுடைய இறமையை நீங்கள் திரும்பவும் 2009 வைகாசி 18 திரும்பவும் நீங்கள் கையகப்படுத்தினீர்கள். அதன் பின்னர் இன்று வரை நீங்கள் அந்த படைபலத்தின் மூலமாக தமிழ் மக்களுடைய அரசியல் பணியை பெறுகின்ற செயலை தான் செய்கிறீர்கள். அந்த அரசியல் பணியை பெறுகின்ற அந்த செயலை நீங்கள் இப்பொழுது என்ன செய்கிறீர்கள் என்றால், அது தமிழ் மக்களுக்கான இறமை அடிப்படையிலான பிரச்சனை என்றது இல்லாமல் வடக்கு கிழக்கு 2 இலங்கையினுடைய 2 மாகாணங்களுக்கு இடையிலான பிரச்சனை மாதிரியும் அதன் சமூகங்களுக்கு இடையிலான பிரச்சனை மாதிரியும் பேசிக்கொண்டு அதற்கு உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற இந்தியா, அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகளையும் அதே மொழியிலே பேச வைத்துக் கொண்டு அந்த பின்னணியிலே யாழ்ப்பாணத்தை மையமாக கொண்ட ஒரு தெற்காசிய பொருளாதார மையத்தை நாங்கள் நிறுவுவதன் மூலமாக நாங்கள் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவோம் என்று நீங்கள் கூறுகின்ற பொழுது, மக்களுடைய அடிப்படையாக அந்த மக்கள் அந்த மண்ணிலே வாழ்வதற்கு சொந்த உரிமை உள்ளவர்கள் என்பதை சொல்லிக்கொண்டு மிச்சம் எல்லாவற்றையும் செய்யுங்கள். அந்த மக்களை இணைத்து செய்யுங்கள். அந்த மக்களை நீங்கள் இந்த பொருளாதார திட்டங்களை எல்லாம் உருவாக்குகின்ற பொழுது எந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை உள்ளடக்கி இந்த பொருளாதார திட்டங்களை உருவாக்குகின்றீர்கள், அல்லது துறைசார் நிலையில் இருக்கின்ற எந்த தமிழர்களை நீங்கள் உள்ளடக்கி ஒரு சபையின் மூலமாக உருவாக்குகின்றீர்கள்? அந்த கேள்விக்கு பதில் என்னவென்று சொன்னால், நாங்கள் எங்களுக்கான ஒரு சிந்தனை குழாத்தை உருவாக்காமல் இருக்கின்றோம். நாங்கள் அந்த சிந்தனை குழாத்தை உருவாக்கி ஒரு திங்க் டாங்கை உருவாக்கலாம். நான் பேசுவதில் கூட சில கருத்துக்கள் வேறுபாடு மாறுபாடாக இருக்கலாம். அதை இன்னொருவர் அதை எடுத்து விளக்கின்ற பொழுது எனக்கு கூட தெளிவு வரும். எந்த ஒரு மனிதனுடைய கருத்து முழுமையானதில்லை. நாங்கள் எங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையிலும் எங்களுக்கு அறிவின் அடிப்படையிலும் பேசுகின்றோம். அதுல எந்த தவறும் இல்லை. ஆனால் இன்னொரு மனிதன் தன்னுடைய அனுபவத்தையும் தன்னுடைய அறிவையும் பயிர்கின்ற பொழுது அது சமுதாயத்தினுடைய ஒரு முழுமையான ஒரு நிறைவாக வரும். இந்த வாழ்வு என்பதே நாங்கள் நிறைவு பெறுவதற்கான ஒரு பயணமே தவிர குறை கூறுவதற்கான பயணம் அல்ல. ஒவ்வொரு குறை என்று சொல்வது அந்த இடத்திலே இருக்கின்ற பிரச்சனையை சொல்லி அதை நிறைவு செய்வதற்கான ஒன்றுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது பிரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை நிறைவு பெறுவதற்கான ஒரு பயணம் தான் மனித வாழ்க்கை. அந்த வாழ்க்கை ஒரு முடிவற்றதாக இருக்கும் என்பது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. ஆக காலத்துக்கு ஏற்ற வகையிலே, இடத்துக்கு ஏற்ற வகையிலே, நடந்து கொண்டிருக்கிற மாற்றங்களுக்கு ஏற்ற வகையிலே நாங்கள் எங்களுக்கான ஒரு பலம் பொருந்திய ஒரு சிந்தனை குலத்தை உருவாக்காமல் இருக்கின்ற நிலையில் ஒவ்வொருவரும் நீங்கள் நல்ல முறையில் தான் ஒவ்வொன்றையும் சொல்கின்றீர்கள். அது பொது வேட்பாளராக இருந்தாலும் சரி, பகிஷ்கரிப்பாக இருந்தாலும் சரி, உங்களோட உள்நோக்கம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய இறமையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று வெளிப்படுத்துகின்ற தன்மையும் அதை முழுமையாக வெளிப்படுத்த முடியாமல் உங்கள் மேல் இருக்கின்ற 6வது அரசியலமைப்பு திருத்தமும் இந்த பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கை என்கின்ற அந்த தமிழ் மக்களுக்கு இது துடைத்தளிக்கின்ற தன்மையிலும் இருக்கின்ற இதை உலகத்தில் இருக்கின்ற எல்லாரும் புரிந்து கொள்கின்றோம். ஆனால் இதிலிருந்து நீங்கள் விடுபடுவதாக இருந்தால் தயவு செய்து முதலிலே ஒரு சிந்தனை குழாம் ஒன்றை உருவாக்குவதன் மூலமாகத்தான் இதை உருவாக்கலாமே தவிர பொது வேட்பாளர் பதவி நிலையாக கொண்டு வருவதாலோ அல்லது பகிஷ்கரிப்பை நீங்கள் முழுமையாக செய்ய முடியாத நிலையில் அதை ஒரு அரசியல் கருவியாக பயன்படுத்துவதாலோ எந்த ஒரு தீர்வையும் பெற முடியாத சூழ்நிலை இருக்கின்றோம் என்பதுதான் வெளிப்படையான உண்மை. இந்த அறிவூட்டலை மாஸ்டர் எங்களுடைய தமிழ் தரப்புக்கு பரவலாக பரப்ப வேண்டிய ஒரு நிலைமை. இப்ப பாருங்க, எவ்வளவு சிறப்பாக நீங்கள் இங்கே கூறியிருக்கிறீர்கள் என்றால், இந்த நிலைமை, அதாவது அறிவு குழாம் நிச்சயமாக தேவை. கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அந்த கருத்து வேறுபாடுகளினூடாக எவ்வளவு தெளிவு வருகின்றது என்பதை இவர்கள் புரியவில்லை. இந்த அரசு தலைவருக்கான தேர்தல் விடயங்களை பார்க்கும் பொழுது இவர்களிடையே தனித்தனியாக இருக்கின்ற நிகழ்ச்சி நிரல்களை வெளிப்படுத்துகிறார்கள். அவர்களிடம் ஒரு சரியான சிந்தனை இல்லை என்பதை இது தெளிவாக திட்ட தெளிவாக வெளிக்காட்டி கொண்டு வருகின்றது. இதுதான் தேவை தமிழ் மக்களுக்கு. நீங்கள் கூறினீர்கள், சிங்கள தலைவர்கள் வடக்கு கிழக்குக்கு படையெடுத்தவுடன் அங்கே ஒன்றை கூறிவிட்டு சிங்கள தேசத்தில் போய் ஒரு மறு விளக்கத்தை கூறுவார்கள் என்று நீங்கள் கூறினீர்கள். எனக்கு அது நிறைய பிடித்திருக்கிறது என்றால் அதையத்தான் சுமந்திரன் அவர்களும் செய்கின்றார்.
தமிழர் தாயகத்தில் வந்து ஒன்றை கூறிவிட்டு அங்கே சிங்கள தேசத்தில் போய் இன்னும் ஒன்றை கூறிவிட அவர்களுடைய நிகழ்ச்சி நிலையில் அவர் பயணிக்கின்றார் என்ற நிலைமையை அது சிறப்பாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அவர் தான் தலைப்புச் செய்திகளாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறான செயல்பாடு. எல்லாவற்றுக்கும் மேலாக மக்களை கோமாளிகள் என்று எவர் சொன்னார் என்ற இவரை பின்படுத்தி இன்றைக்கு சரத் வீரசேகர சிங்கள மக்களை கோமாளிகள் என்று சொல்லியிருக்கிறார். ஆக நீங்கள் ஒரு புதிய ஒரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குகின்றீர்கள். மக்களை கோமாளிகளாக்கி கொண்டு அந்த மக்களுடைய அதிகாரத்தில் நீங்கள் குதிரை விட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். அதெல்லாம் நீங்க மாஸ்டர் கூறிய ஒரு விடயத்தை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிற, அதாவது நீங்கள் அடிக்கடி கூடிக்கொண்டு வந்திருக்கிறீர்கள். மக்களுடைய தேவை என்ன என்று இவர்களுக்கு தெரியவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மக்கள் என்ன விரும்புகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளவில்லை என்பதை சுமந்திரன் அவர்கள் சிறப்பாக நீங்கள் கூறியது போல் கேலி கூத்தாக அவர் பார்க்கப்படுகின்ற என்று கூறியதை சட்ட நிலையில் வைத்து எடுத்து நோக்கினால் நாங்கள் நேஷன் வித்தவுட் ஸ்டேட், அதாவது அரசற்ற தேச இனமாக 22/5/1972 மாற்றப்பட்டோம். அதன் பின்னர் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எங்களை ஆளுகின்ற அரசியலமைப்பு தகுதி இல்லை என்ற அடிப்படையிலே இந்த தேர்தலில் நாங்கள் பங்கு பெற்றதற்கான ஒரு அவசியம் இல்லை என்பது வெளிப்படையாக உண்டாக இருந்தது. நீங்கள் சட்டத்திறனிகள் இந்த முறையில் இந்த 15 ஆண்டுகளிலும் இந்த அரசற்ற தேச இனமாக நாங்கள் இருக்கின்றோம் என்பதை எப்படி வெளிப்படுத்தினீர்கள்? அப்படி நீங்கள் வெளிப்படுத்தாத ஒரு சூழ்நிலையிலே பலவந்தமாக அந்த தேர்தலில் பங்கெடுக்கின்ற மக்கள் அதற்கேற்ற முறையில் தங்களை மாற்றியமைக்க எடுக்கிற முயற்சிகளை நீங்கள் கூறுகின்றபோது நீங்கள் சட்டத்தில் கோமாளிகளாக இருக்கின்றீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நன்றி வாசு. இல்லை, நாங்கள் சில வேளைகளில் நாங்கள் சில யோசிப்போம், அவர்களை மனதை புண்படுத்தி விடுவோம். இது ஒருவருடைய மனதை புண்படுத்துவதில்லை. எங்களுடைய இனம் விடுதலை பெறுவதற்காக நாங்கள் மனம் திறந்து பேச வேண்டிய ஒரு நிலைமை. இந்த நிலைமையில் நாங்கள் மாற்றத்தை கொண்டு வந்து முன்னர் இருந்தது போல் ஒரு பக்குவமாக கவனமாக நாங்கள் கையாள வேண்டும் என்று தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு இருப்போமாக இருந்தால் தமிழ் மக்கள் நகர்ந்து செல்ல முடியாத ஒரு நிலைமை தொடர்ந்து கொண்டேதான் இருக்க போகிறது. அது சிறப்பாக எனக்கு நிறைய பிடித்திருக்கின்றது நீங்கள் கூறிய விடயத்தில். அது மட்டுமல்ல, அதனை எதிர்த்து நாங்கள் போராடுவோம் என்று சொல்வதன் மூலம் எங்களுக்குள் நாங்கள் ஒரு பல்திருவ நிலையை உருவாக்குவோம் என்று சொல்லி நீங்கள் சிங்கள மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்றீர்கள். விதமாக எங்களுக்குள் பல்திருவ நிலையை உருவாக்கியதன் விளைவுதான் இன்று நாங்கள் இந்த பால் செய்யும் உட்பகை என்ற தன்மைக்குள் நிற்கின்றோம். இந்த பால் செய்யும் உட்பகைகளுக்கு நீங்கள் அப்படி பேசுவதாக இருந்தால் நீங்கள் நேர்மையான முறையில் அவர்களுடன் ஒரு பூட்டிய அறைக்குள் வைத்து விளக்கங்களை கூறியிருக்கலாம். அதை விட்டுவிட்டு எதற்காக எங்களுக்கு பல்திருவ நிலை இருப்பதாக காட்டுகின்றீர்கள்? அதான் அடிப்படையான கேள்வி. சிங்கள அரசியல் தலைவர்கள் தமிழர்கள் வரும்பொழுது ஒன்று சேர்ந்து செயல்படுவார்கள். இங்கே அந்த நிலைமையை தமிழர்கள் வெளிப்படுத்தும் பொழுது, தமிழர்களுக்கு ஒரு தேவை வரும் பொழுது சிங்கள தேசத்துக்கு எதிராக செயல்படும் என்று சொல்லும் பொழுது நாங்கள் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்பதை வெளிப்படுத்தும். இந்த இடத்தில் நாங்கள் தனிப்பட்ட முறையில் பேசவில்லை. நீங்கள் தமிழரசு கட்சியினுடைய குரல் தர வல்ல பேச்சாளராக இருக்கின்றீர்கள் என்ற ஒரு பதவி நிலையம் உங்களுக்கு இருக்கின்றது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் உங்களுடைய கருத்தை கூறுகின்றோமே தவிர நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருமே பல சேவைகளை அங்கு ஆற்றி இருக்கின்றீர்கள். இந்த இக்கட்டான காலகட்டத்தில் அந்த மண்ணிலிருந்து பணியாற்றியிருந்தீர்கள். இதையெல்லாம் நாங்கள் நன்றியில் எடுத்து நோக்குகின்றோம். ஆனால் அதற்காக வேண்டி நீங்கள் நினைத்ததை பேசலாம், மக்களை நினைத்தபடியெல்லாம் விமர்சிக்கலாம் என்ற அந்த நிலையை அனுமதிக்க முடியாது என்பதை தான் கூறுகின்றோம். நன்றி பாஸ்டர். இது ஒரு அறிவுரையாக நான் பார்க்கிறேன். இது புலத்தில் இருக்கின்ற அமைப்புகளுக்கும் இது ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருக்கும். அதாவது விமர்சனங்கள் வருவதை நீங்கள் தனவே உங்களை நோக்கி அது தாக்குவதாக இல்லாமல் தமிழ் மக்கள் தொடர்பாக தமிழ் மக்கள் விடுதலை பெறுவதற்காக இந்த சிந்தனைகள் இந்த உரையாடல்கள் நடக்கின்றது என்பதை அதை புரிந்து கொள்ளுகின்ற நிலைமையை இவர்கள் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த மெச்சூரிட்டி இருக்க வேண்டும் என்பதை இங்கே கூறிக்கொண்டு நன்றி மாஸ்டர். அரசோடு உங்களிடம் வருகின்றேன். சிங்கள தலைவர்கள் வடக்கு கிழக்கை நோக்கி படையெடுப்பது இது ஒரு புதிய விடயம் இல்லை. காலாகாலமாக அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் ஒன்று மட்டும் நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். சில வேளைகளில் நாங்கள் தோல்வியை ஒத்துக்கொள்ள வேண்டும். சிங்கள தலைவர்கள் படையெடுத்து இதுவரை காலமும் அவர்களுக்கு தேவையான விடயங்களை சாதித்திருக்கிறார்கள். தமிழர்கள் சாதிக்கவில்லை. நாங்கள் அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தோல்வியை ஏற்றுக்கொண்டால் தான் நாங்கள் அதிலிருந்து நகர்ந்து செல்ல முடியும். ஏன் இந்த தடவை தமிழர்கள் முழு வெற்றியாக இல்லாவிட்டாலும் சமமாக நாங்கள் இங்கே அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பித்துக் கொடுப்பதற்கான ஒரு நேரம், இது சரியான நேரம் என்று நீங்கள் கூறினால் ஏன் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? நாங்கள் போகிற பாதை சரியோ அல்லது தவறோ என்பதை எதிரி சில சமயம் காட்டி கொடுத்து விடுகிறார். நீங்கள் பாருங்கள், இப்ப திருகோணமலையில இந்த அனுரகுமார திசான ஜேவிபி மக்கள் சக்தி இது துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கிறார்கள். யாழ்ப்பாணத்தில் இருந்தால் திருகோணமலை இருந்தால் அதில் கூறுகிறார்கள் என்னென்று சொன்னால், அதை வினோய்த்து விட்டவர்கள் கூறுகிறார்கள் என்னென்று சொன்னால், பொது வேட்பாளர் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது ஒன்றும், அது தமிழ் மக்களின் தோல்வி என்றும், அது தமிழ் மக்களால் இயலாதது ஒன்றும் என்றுதான் அவர்களின் பிரச்சாரம். அதாவது நாங்கள் செல்கின்ற வழி தவறென்று எதிரி கூறும் போதே எங்களுக்கு ஒன்று தெரிகிறது, நாங்கள் செல்கிறது சரியான பாதை என்று. ஏனென்றால் எதிரி அச்சப்படுகிறான், அதை இல்லாது செய்ய முற்படுகிறார் என்னும் போது நாங்கள் சரியான பாதையில் செல்கிறோம் என்பதை தெளிவு. இதுக்கு வேற கருத்து தேவையில்லை. இது சரியா பிழையா என்பதை
இனிமேல் நாங்கள் ஆராய தேவையில்லை என்றால் எதிரியே கூறிவிட்டான். ஒரு தத்துவம் ஒன்று இருக்கின்றது, அது எதிரி பிழை செய்யும் போது நாங்கள் அதனை திருத்தக்கூடாது. ஏனென்றால் அவன் பிழை செய்வதால் அது அழிவு அவனுக்கு. அது ஒரு போரியல் வியூகங்கள் அதுவும் ஒன்று. எதிரி எந்த ஒரு தவறு செய்யும் போது அல்லது ஒரு தாக்குதல் திட்டத்தில் தவறு இருக்கும் போது, எதிரியின் தாக்குதல் திட்டத்தில் தவறு இருக்கும் போது அதனை நாங்கள் காட்டி கொடுத்து சரி செய்வோமாக இருந்தால் நாங்களே அந்த சமரில் தோத்து விடுவோம். அப்ப இப்ப அவன் எங்களை பிழை என்னும் சொல்லும் போது நாங்கள் சரியான பாதையில் செல்கிறோம் என்பது தெளிவானது ஒன்று. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்ப 70 வருடமாக இலங்கை அரசு கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை என்பது தெளிவானது ஒன்று. அப்ப இதில் அப்ப இதற்கு பிறகும் நாங்கள் மீண்டும் சிங்கள தலைவர்களுக்கு வாக்களித்து விட்டு தேசியம் கதைப்பதால் எந்தவித பிரயோஜனமும் இல்லை. இப்ப இதுல பாத்தீங்கள் என்று சொன்னால், நாடாளுமன்ற தேர்தலையும் பாருங்கள். இப்ப ரெண்டையும் கூறலாம், ரெண்டு மொட்டையாட்சியை ஏற்றுக்கொள்ள. நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் யாரும் சிங்களவருக்கு வாக்களிக்கவில்லை, நாங்கள் தமிழருக்கு தான் வாக்களிக்கிறோம். ஆனால் இதில் மட்டும் ஏன் சிங்களவருக்கு வாக்களிக்கிறோம்? இதற்கு கேடுகட்ட பழக்கம் என்றுதான் யோசிக்கிறோம். நாங்கள் இவ்வளவு காலமும் ஏனென்றால் நாடாளுமன்றத்தையும் இதையும் நாங்கள் ஒப்பிட முடியாது. நாங்கள் சிங்களவருக்கு யாரும் வாக்களிக்கவில்லை, தமிழர்களுக்கு தான் வாக்களிக்கிறோம். இப்ப இன்னொன்றை கூறினார்கள். இப்ப இன்னொருவர் கலைக்கும் போது கூறினார், பொது வேட்பாளர் என்பதை ஒரு நீண்ட கால, அதாவது இந்த அரசு தலைவர் தேர்தல் முடித்த பிற்பாடு இந்த பொது வேட்பாளர் குழு என்ன செய்ய போகிறது, இதுக்குரிய நீண்ட திட்டம் இல்லை, குறுகிய திட்டம் இல்லை என்று நான் அப்ப கூறினேன். இதில் நீண்ட திட்டம் குறுகிய திட்டம் என்று இதுக்கு 1000 ஆபரேஷன்களை செய்ய தேவையில்லை. இது ஒரு கருத்து என்னென்றால், நான் சிங்களவனுக்கு வாக்களிக்க மாட்டேன், ஒரு சொல்லு கோஷம், அதுதான். அது எல்லா அமெரிக்கா வரையும் அதை எதிரொலிச்சு கொண்டுதான் இருக்கின்றது. இப்போது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், மாஸ்டர் ஆசிரியர் சிங்கள தலைவர்கள் படையெடுக்கிற என்று கூறியிருந்தார். சிங்கள தலைவர்கள் மட்டுமல்ல, அனைத்துலக தலைவர்களும் படையெடுத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்ப இது இப்ப என்ன காரணத்துக்காக அனைத்துலக பிரதிநிதிகள் தலைவர்கள் படையெடுப்பதற்கு அவர்களுக்கு என்ன காரணம் இருக்கிறது? அவங்களுக்கு இப்ப மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல உலகம் நிற்கின்றது. என்றால் உலகம் இரண்டாக பிரிந்து விட்டது. இப்ப பிரிக்ஸ் தனக்கான ஒரு ஒலிம்பிக் மாதிரி தனக்கான ஒரு விளையாட்டு நிகழ்வை ஆரம்பிக்கின்றது. தனக்கான ஒரு ஐநா, தனக்கான ஒரு IMF என்ற ஒரு நிலையில் அவர்கள் போய்கொண்டிருக்கும் போது இது பங்கு பிரிப்பதற்கான எந்த நாடு. அப்ப இலங்கையில் இடம்பெறுகின்ற இந்த அரசியல் மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. மேற்குலகத்துக்கு 2, அதாவது அவங்கள்ட்ட பிளான் A இருக்கு, பிளான் B இருக்கு. ஒன்று, அவங்களோட பிளான் A என்னன்னு சொன்னால், இதில் தனக்கு தேவையான ஒருவரை நியமிக்க வேண்டும், அதாவது இலங்கையில் அரசு தலைவராக கொண்டு வர வேண்டும், அதில் இலங்கையை முற்று முழுதாக கையகப்படுத்த வேண்டும். அது தவறிச்சு என்று சொன்னால், இந்த பொது வேட்பாளர் என்ற முறையில் பிரிந்து நிற்கின்ற தமிழர்களை இறமையை கையில் தடுப்பாங்க கட்டாயம். அப்ப சரி, மேற்குலகம் இலங்கை மேற்குலகத்துல போனாலும் இந்தியா இந்த பொது வேட்பாளர் என்ற பிரிந்து நிற்கின்ற தமிழர்களின் இறமையை கையில் எடுக்கும். அப்ப 2 பக்கமும் நீங்கள் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் வின் வின் சிச்சுவேஷன் தான். என்று சொன்னால், இப்ப இதே நிலைமைகள்லாம் பல இடங்களில் இடம்பெற்றிருந்தது. என்று சொன்னால், ஒரு நாட்டை இதண்ட முடியாவிட்டால் அந்த நாட்டு, இப்ப நீங்கள் பாருங்கள், மணிப்பூரை பாருங்கள், இந்தியாவின் அங்க உங்களுக்கு இப்ப சில மாதங்களுக்கு முன்னர் அங்கு நடைபெற்றது தெரியும். பொம்பளை பிள்ளைகளை இவ்வளவு கொடுமைப்படுத்தி நடு வீதியில் வைத்து சுட்டு கொன்றார்கள். ஆனால் தேர்தல் என்று வரும்போது பிஜேபியை தூக்கி எறிஞ்சு விட்டார். அது மிகப்பெரிய ஒரு ஆர்டிகிளா வந்திருக்கிறது அல் ஜசீராவில். எப்படி அந்த மக்கள் தங்கள் வாக்கு பலத்தை பயன்படுத்தி தூக்கி எறிஞ்சு விட்டார். அதாவது காங்கிரஸ் பிஜேபி மண் கவிஞர் மட்டுமில்லாத அந்த பிரதேசத்தின் அரசியல் நிலையை தலைகளாக மாற்றி விட்டுட்டாங்க. இதை பிஜேபி எதிர்பார்க்கவில்லை என்றுதான் அவங்க கூறியிருக்காங்க. இப்ப நீங்கள் குறுக்கிடுவதற்கு நீங்க, அதாவது மக்களுடைய பலம் எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் மணிப்பூரில் நடந்த தேர்தல் தொடர்பான முடிவுகள் தொடர்பாக உதாரணத்தை கூறுகிறீர்கள். இதைத்தான் இப்பொழுது எவ்வளவு ஆண்டுகளாக கூறின மக்களுக்கு அறிவை ஊட்டி அவர்களின் ஏனென்றால் அவர்கள் அந்த தெளிவை கொடுத்திருக்கிறார்கள் இல்லையா? அதாவது மணிப்பூரில் உள்ள மக்களுக்கு, அந்த குறைந்தபட்ச குக்கிராமங்களில் இருப்பவர்களுக்கு கூட அந்த விளக்கத்தை வெளிப்படுத்திருக்காங்க. அப்ப அது யாருடைய பொறுப்பு? அதைத்தான் அதை எவ்வாறு வந்ததென்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். கிராமமாக மக்களுக்கு அந்த அறிவூட்டலை ஏற்படுத்தியதும் பிரச்சாரத்தை செய்ததும் நாங்கள் ஏன், அதாவது
நாங்கள் எங்களால் 1000 ஏந்தி போராட முடியாவிட்டால் எங்களிடம் இருக்கிறது அடுத்தது என்ன? வாக்கு. அதை யாரும் மறக்க முடியாது. நீங்கள் அதை கொண்டு செய்யுங்களா, அல்லது பல இடங்களில் இடம்பெறுகின்றது. இப்ப மோடியின் அரசு அந்தரத்தில் தொங்கிய நிலையில் பதவி ஏற்றிருந்தாலும், ஐரோப்பிய ஒன்றியத்தில் இடம்பெற்ற தேர்தலாக இருந்தாலும், பல நாடுகளில் இடம்பெற்ற தேர்தல்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கின்றது. எப்படி வாக்குறுதிகளை தருவார்கள், நாங்கள் அவர்களுக்கு வாக்கு போடுகிறோம். கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், இனி சிவாஜிலிங்கம் போன்றவர்கள் பொது வேட்பாளராக நின்றார்கள். அப்பொழுதெல்லாம் எந்த ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. ஒரு சுமார் ஒரு வீண் பிரயோகம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த தடவை நீங்கள் பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்த தமிழினமும் மண்ணிலும் சரி புலத்திலும் சரி ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்தியதினால் அவர்கள் இது தொடர்பாக சிந்திக்க தொடங்கியிருக்கிறார்கள். சிங்கள அரசு தலைவர்கள் வந்து பேசினால் எவ்வாறு இதை கையாள வேண்டும்? இப்ப நாங்களோ உங்களுக்கு வாக்குறுதிகள் தருவார்கள், உறுதிமொழிகள் வழங்குவார்கள், ஆனால் நிறைவேற்ற மாட்டார்கள் என்று சற்று முன்னதாக மாஸ்டரும் கூறியிருந்தார். அதை எவ்வாறு கையாளுவது? அவர்கள் இப்போது செய்ய வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையானதை செய்து முடியுங்கள். நீங்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக நின்ற இடங்கள், இப்ப ஜேவிபியை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கை பிரித்தவர்கள் அவர்கள். நீங்களே இப்பயே வழக்கை போடுங்கள், அதை இணைக்க சொல்லி. இந்தியாவுடன் பேசுங்கள், அதை இணைக்க சொல்லி. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குங்கள், அதை நீக்குங்கள். எல்லாவற்றையும் ஏதோ ஒரு வழியில் தமிழ் மக்களுடன் ஒரு உடன்பாட்டுக்கு, எழுத்து மூலமான உடன்பாட்டுக்கு, அல்லது அதற்கு முதல் செய்வதற்குரிய, இப்போது அவர்கள் அதிகாரம் இல்லாவிட்டாலும் அதனை செய்வதற்குரிய ஏது நிலைகளை ஏற்படுத்துங்கள். ஏதாவது ஒன்றை செய்து காட்டுங்கள். 70 வருடமாக ஏமாந்த பிற்பாடும் மீண்டும் மீண்டும் ஏமாறுவதற்கு நாங்கள் முட்டாள்கள். இப்ப உதாரணமா நீங்க பாருங்கள், இங்கோரு இருக்கிற குக்கிராமத்துல மணிப்பூரே இவ்வளவு ஒரு அரசியல் முதிர்ச்சியை காட்டுற போது, கல் தோன்றி மண் தோன்றா காலம் என்றெல்லாம் இந்த இணையதளங்கள் எழுதி கொண்டிருக்கிற நாங்கள் மீண்டும் மீண்டும் ஏமாந்து கொண்டிருந்தால் பிறகு அதில் எந்தவித ஒரு அர்த்தமும் இல்லாமல் போய்விடும். இப்ப இதை நீங்கள் அறிவுபூர்வமாக அவர்களிடம், அதாவது அவர்கள் இதை செய்வேன் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும் சிங்கள அரசு தலைவர்களை பொறுத்தவரை இப்போ மாஸ்டர் கூறியது போல இங்கே ஒன்றை கூறிவிட்டு அங்கு சிங்கள மக்களுக்கு போய் இன்னொன்றை தான் கூறுவார்கள். அவர்கள் கருத்துக்களை வெளியிடும் போது கூட மிகவும் அவதானமாகத்தான் வெளியிடுகிறார்கள். ஆனால் தமிழ் மக்கள் ஒரு பலவீனம் என்னென்றால், இப்ப மாஸ்டர் சொன்னது போல, அதாவது தமிழ் வேட்பாளரை தமிழனே தோற்கடிக்கிறது என்று சவால் விட்டதை நான் பார்க்கிறேன் இப்போது. ஆனா இது இப்ப பல காலம். இதைத்தான் ஆய்வாளர் நிக்சன் அவர்களும் அன்றைக்கு இப்ப நாடாளுமன்ற பல்கலைக்கழக மாணவர்களுக்கான ஒரு உரையாடலில் கூறியிருந்தார். அதாவது பலஸ்தீன இயக்கங்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கு அடிபட்டாலும் இஸ்ரேலுடன் போய் ஒருத்தரும் சேர்ந்து நின்றதில்லை இதுவரை. அந்த வரலாறு இல்லை அவங்கள்ட்ட. அவங்க அடிபடுவாங்க, தங்களுக்கு அடிபடுவாங்க, ஆனால் இஸ்ரேலுடன் ஒருத்தரும் போய். ஆனால் எங்களில் தான் ஒன்று. அவர் அதை ஒன்றை கூறிவிட்டு கூறினார், இது சில வேளை இந்த சொல்லாடல் ஒரு இந்த ஊடகங்களை பயன்படுத்த முடியாத சொல்லாடலாக இருக்கலாம், இருந்தாலும் தான் சொல்கிறேன் என்று கூறினார். எங்கள் இனத்தில் தான் ஒன்று இருக்கின்றது, எங்களுக்குள் பிரச்சனை என்றால் எதிரியுடன் போய் பாய் போட்டு படுத்து விடுவது. அதை அவர் கூறிவிட்டு சொன்னார். சில வேளை இந்த சொல்லு கேவலமான சொல்லாக இருக்கலாம், ஆனால் இதை இவ்வாறுதான் விளங்கப்படுத்த முடியும். அதே போலதான் நீங்க பாருங்கள், தமிழ் வேட்பாளர் சிங்கள வேட்பாளர் கூட எதிர்க்கவில்லை, ஆனால் தமிழ் வேட்பாளர்களுடன் எதிர்ப்புகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னார். இந்த நிலையை நீங்கள் முதலில் மாற்ற வேண்டும். என்னென்றால் உங்களுக்கு அடிபட்டாலும் நீங்கள் தனியாக நின்று சாதித்து காட்டுங்கள். அதுக்காக எதிரியுடன் போய் நின்று எதிரியை புகழ்ந்து எதிரியை மேற்கொண்டு வருவதால் அதாவது இன்னும் நாங்கள் மிக மிக பின்தங்கிய நிலைக்கு போவோமே தவிர எங்கள் மக்களுக்கும் அவ்வாறான ஒரு கலாச்சாரத்தை நீங்கள் உண்டு பண்ணி விடுவீங்க. நிக்சன் அவர்கள் கூறிய அந்த சொற்பதம் இங்கே ஆங்கிலத்திலும் பயன்படுத்துவார்கள், கோயிங் டு பெட் டுகெதர் என்று சொல்லுவார்கள். அதை நானும் கேட்டிருக்கின்றேன். அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. ஆனால் சில வேளைகளில் மொழிபெயர்க்கும் பொழுது வித்தியாசமாக பார்க்கப்படும். நன்றி, சிறப்பாக அதை தந்ததற்காக நன்றி. மாஸ்டர், உங்களிடம் வருகின்றேன். இப்ப எனக்கு நல்ல ஞாபகம், இப்ப நீங்கள் கூறினீர்கள் சிந்தனை குழாமை உருவாக்க வேண்டும் நீங்கள் கூறுகிறீர்கள். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கின்றது. சாட்சி என்ற ஒரு நிறுவனம் இருக்கின்றது. அந்த நிறுவனம் இப்படியான விடயங்களை கொடுப்பார்கள். 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக அல்லது அதற்கு முன்னதாக என்று எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. சிங்கள அரசியல்வாதிகள், சிங்கள தலைமைகள் அதை எவ்வாறு பயன்படுத்தி தமிழ் மக்களுடைய போராட்டத்தை உடைப்பதற்கான பிரச்சாரங்களை அவர்கள் சிறப்பாக செய்தார்கள். இப்போ நீங்கள் அந்த சிந்தனை குழாமை உருவாக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, அப்பொழுது 20 ஆண்டுகள் அல்லது 25 ஆண்டுகளுக்கு முன்னதாக தமிழ் மக்களிடம் ஒரு இப்பொழுது இருக்கின்ற பலமான நிலைமை இல்லை. அறிவுசார் பலம், இனி பொருளாதார பலம் இருக்கவில்லை.
ஏன் அந்த தயக்கம் இருக்கின்றது? அப்படியான ஒரு விடயத்தை உருவாக்க முடியாமல் இருப்பதற்கு இந்த தயக்கம் இருக்கின்றது. இந்த தயக்கத்தினூடாக இப்ப நீங்க பாருங்கள், இந்த குறிப்பாக இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக பேசும் பொழுது இங்கே அந்த சிந்தனை குழாம் வந்து நினைத்து விட வேண்டும் தமிழ் மக்களுக்கு. அப்ப அந்த விடயத்தை பொறுத்த மட்டும் இப்ப நீங்கள் கூறினீர்கள் ஆரம்பத்தில், புறக்கணித்தாலும் சரி, ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தினாலும் சரி, ஆனால் பொது வேட்பாளரை நிறுத்தும் பொழுது ஒரு நிறைய செய்திகளை கூறக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தலாம் என்பது தெளிவாக வருகின்றது. ஏன் இந்த நிலை மாற்றத்தை ஏற்படுத்த முடியாமல் இருக்கின்ற ஒரு சிந்தனை குழாம்? நீங்கள் இப்ப கூறியது போல் சாட்சி நிறுவனம் அவர்கள் ஏற்படுத்திய விளைவு தமிழ் மக்களுடைய அந்த போராட்டத்துக்கு பின்னடைவுக்கு அது ஒரு முக்கிய காரணமாக நீங்கள் பார்க்கவில்லையா? நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சிங்கள தலைமைகள் எடுத்தால் அவர்கள் அவர்களுடைய இளம் தலைமுறையினருடன் அவர்கள் தொடர்பாடுகின்றார்கள். அந்த பின்னணியில் தான் இளம் தலைமுறையினர் பல்கலைக்கழகங்களிலும் வெளிநாடுகளிலும் இருக்கின்ற பொழுது அவர்கள் எதனை செய்ய செல்கின்றார்களோ அதனைத்தான் சிங்கள தலைவர் செய்கின்றார். அந்த அடிப்படையில் தான் அந்த நேரத்திலே இந்த இங்கிருக்கின்ற சச்சியோட சேர்ந்து செயற்படுகின்ற வேலையை சிங்கள புத்திஜீவிகள் தான், இளம் புத்திஜீவிகள் தான் செய்தார்கள். ஆனால் எங்களை பொறுத்த மட்டில் எங்களுடைய இளம் தலைமுறையினருடன் அதிகம் குறிப்பாக புத்திஜீவிகளாக இருக்கிறவர்களுடன் நாங்கள் தொடர்பாடுகளை செய்ய மறுக்கின்றோம். அதை செய்தால்தான் இப்பொழுது நாங்கள் கூட இப்பொழுது தொடர்ந்து வாசிக்கிறதால் எங்களால் அதை முன்னெடுக்க முடியுமே தவிர, நாங்கள் பல்கலைக்கழகங்களில் படித்து 20-25 வருடங்கள் சென்று விட்டன. இப்படியான ஒரு காலகட்டத்தில் பல்கலைக்கழகங்களை படித்துக் கொண்டிருக்கின்ற இளம் தலைமுறையினருக்கும் ஊடகத்தில் இருக்கின்ற இளம் தலைமுறையினருக்கும் தான் உலகம் உபிதமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதை பற்றிய தெளிவிருக்கின்றது. அவர்களை உள்வாங்கினால்தான் இந்த சிந்தனை குழாம் என்பது அமையும். அது மட்டுமில்லை, எந்த இடத்தில் எப்படி செயற்படுகின்ற ஆற்றல், நீங்களும் நிதித்துவ துறையிலும் கணித துறையிலும் பல முகாமைத்துவ திட்டமிடல் மகாநாடுகள் எல்லாம் பங்கு பெற்று இருக்கின்றீர்கள். அங்கெல்லாம் அவர்கள் செய்வது என்னவென்று சொன்னால் மக்களை ஒருங்கிணைப்பது. அந்த மக்களை ஒருங்கிணைப்பது ஒன்று, முதல்ல அறிவியல் ரீதியாக அந்த காலத்துக்கு எது தேவை வேண்டும் என்பதை உருவாக்குவார்கள். எந்த கம்பெனியாக இருந்தாலும் செய்வார்கள், அதை உருவாக்குவார்கள். அதன் பின்னர் சமகாலத்தில் இருக்கின்ற மனித வலுவை அதனுடன் எப்படி இணைப்பது என்பதை பற்றி சிந்திப்பார்கள். இவ்விதமாக இணைக்கின்ற பொழுது இது ரெண்டுக்குமான மூலதனத்தை எங்கிருந்து உருவாக்குவது என்பதை பற்றி சிந்திப்பார்கள். அந்த மாதிரி தான் திட்டங்கள் நடைபெறுகின்றது. ஆனால் இந்த எங்களுடைய சிந்தனை தளத்தை நாங்கள் அமைப்பதில் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், இந்த குண்டு சட்டிக்குள்ள குதிரை விடுற மாதிரி யாரெல்லாம் பாராளுமன்றத்துக்குள்ள இருந்து கத்திக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை வச்சுக்கொண்டுதான் நாங்கள் சிந்திக்கிறது. பாராளுமன்றத்துக்குள்ள போன நீங்கள் உங்களால் எதுவும் செய்ய முடியாமல் திணறுகிறீர்கள் என்பது நீண்ட காலத்து வெளிப்பட. மற்றது இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்றால் தான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்பினோம். இலங்கையின் தேசிய அரச சபைக்கு தெரிவு செய்யப்படும் தமிழ் உறுப்பினர்கள் தங்களை தமிழீழ தேசிய சபை உறுப்பினர்களாக கட்டமைத்து தமிழீழத்தின் அரசியல் அமைப்பு உருவாக்கி அதனை அமைதியான முறையிலோ அல்லது நேரடி செயற்பாடு மூலமோ அல்லது போராட்டத்தாலோ தமிழகத்தின் சுதந்திரத்தை நிறுவுவார்கள் என்று நீங்கள் மக்களிடமிருந்து ஆணையை பெற்றுவிட்டு, இதே தமிழரசு கட்சியினர் இன்று இருக்கின்ற தமிழர் விடுதலை கூட்டணியினர் பதில் சொல்லட்டும், நீங்கள் எங்கே இந்த தமிழகத்துடைய அரசியலமைப்பை உருவாக்கினீர்கள்? நீங்கள் அப்படிதான் உருவாக்கி இருத்தீர்களா இருந்தால் அந்த போராட்டம் உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது பயங்கரவாதம் என்றோ பிரிவினவாதம் என்றோ ஒரு கொச்சப்படுத்தப்பட்டிருக்க மாட்டாது. நீங்கள் அன்று செய்த அந்த பிழை, நீங்கள் அந்த சபையை உருவாக்காது. அந்த சபையை உருவாக்க வேண்டும் என்று தந்தை சிறுநாயகத்தில் விருப்பாக இருந்தார். தந்தை சிறுநாயகம் அந்த நேரத்திலே காலமான காரணத்தினால் அந்த நேரத்தில் நீங்கள் நினைத்த மாதிரியாக திரும்பவும் ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்துக்குள்ளே போய் இந்த பிரச்சனை உருவாக்கினீர்கள். அது முடியட்டும். அந்த வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இன்று கூட நீங்கள் ஒரு தமிழீழ மக்களுக்கான ஒரு அரச சபையை நீங்கள் உருவாக்காவிட்டால் அந்த அரச சபையை நீங்க உருவாக்குங்க. ஈழத்தினுடைய தமிழ் மக்களுக்கான அரச சபையாக இருக்கட்டும். இங்கு ஸ்காட்டிஷ் மக்கள் தங்களுக்கான சபையை வைத்திருக்கின்றார்கள், வட ஐர்லாந்து மக்கள் தங்களுக்கான சபையை வைத்திருக்கின்றார்கள், வேல்ஸ் மக்கள் தங்களுக்கான சபையை வைத்திருக்கின்றார்கள். அதே நேரத்திலே பிரித்தானியாவினுடைய ஒருமைப்பாட்டையும் தேசியத்தையும் பாதுகாப்பையும் அவர்கள் முன்னெடுக்கின்றார்கள். அங்கே அவர்கள் மாறுபடவில்லை. அது மாதிரியாக நீங்கள் உங்களுக்கான அரச சபையை உருவாக்குவதற்கான அந்த தன்மையை நீங்கள் உருவாக்கின. இதுக்கு உங்களுக்கு அந்த பதவி போட்டி மட்டுமில்ல, யார் அரசாங்கத்தோட தலைவன் என்று பின்னர் நீங்கள் நன்மை பெறலாம் என்ற சிந்தனை உங்களுக்குள் ஓடுகின்ற இந்த தேர்தலை ரணில் விக்ரமசிங்க மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார். இந்த தேர்தலில் இப்ப தனிப்பட்டவர்கள் போட்டி போடவில்லை, சிங்கள நாடு போட்டி போடுகின்றது. இந்த தேர்தலில் வரப்போற வெற்றி சிங்கள நாட்டினுடைய வெற்றி அல்ல தோல்வி என்று கூறியிருக்கின்றார். அவர் விதமாக கூறுவதற்கு காரணம், பொருளாதார ரீதியாக தாங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் அனைத்துலக நாணய நிதியம் கொடுத்த நிபந்தனைகள் நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம். அதில் மாறுபாடு வருமாக இருந்தால் அடுத்த நிமிடத்தில் இலங்கை வங்குரோத்து நிலைக்கு போகின்ற பின்னணியில் அவர் கதைக்கின்றார். அதே நேரத்தில் அவர் அதை ஒரு நாட்டினுடைய தேர்தலாக பார்க்கிற மாதிரி தான் எங்களுடைய மக்களும் அதை ஒரு நாட்டினுடைய தேர்தலாக பயன்படுத்தி நாங்கள் இதை எதிர்க்கிறோம் என்பதை வெளிப்படுத்த போகின்றோம். அந்த வகையில் இதை நாட்டினுடைய தேர்தலாக பாருங்கள். இதை தயவு செய்து கட்சிகளுக்கு இடையில் இருக்கிற தேர்தலை பார்க்காதீர்கள். கட்சிகளுக்கு மாறுபட்டு நின்றுங்கள், வேறுபட்டு நில்லுங்கள். ஆனால் சிங்கள மக்களுக்கு அவர்கள் விதமாக
இன்றைக்கு வந்து நுவேகொடையில மஹிந்த சூறாவளி எவ்விதமாக தொடங்கப்பட்டதோ அந்த இடத்தில் இன்று வந்து வாசவ நாணயக்காராவும் கமன் பில்ல அக்கிரமாக சேர்ந்து இன்றைக்கு வந்து ஜனநாயக சர்வாதிகார சக்தி என்ற பெயரிலேயே ஒரு அமைப்பை தொடங்குகிறார்கள். தொடங்கியவர்கள் தங்கள் மக்களுக்கான அந்த டிரெக்ஷனை செயல்நறிய கொடுக்கின்றார்கள். நீங்கள் உங்களுக்கு இருக்கின்ற தன்மைகளை விட்டு இது எங்களுடைய மண்ணுக்கான தேர்தல், இதில் நாங்கள் வெற்றி பெற்றால் அது மண்ணுக்கான வெற்றி, நாங்கள் தோற்றால் அது மண்ணுக்கான தோல்வி என்ற அடிப்படையில் செயற்படவில்லை இருந்தால் தீர்வு பெறும். அதே நேரத்தில் இந்திய உயராய்வு குழு ஒன்று நேற்றைக்கு யாழ்ப்பாணத்துக்கு திடீரென்று விஜயம் செய்து சில தமிழ் ஒரு குறிக்கப்பட்ட தமிழ் தலைமையை சந்தித்து நீண்ட நேரம் உரையாடி விட்டு சென்றிருப்பதாக இன்று காலை ஈழநாடு பத்திரிகை செய்தி தெரிவிக்கின்றது. ஆகவே ஏற்கனவே அரசு கூறியது போல இது வந்து சிங்கள தலைமையின் படையெடுப்பாக மட்டுமில்லை, இப்பொழுது நேரடியாகவே இந்தியாவினுடைய படையெடுப்பாக அமையக்கூடிய முறையிலே இந்திய குழு ஒன்று நேற்று யாழ்ப்பாணத்துக்கு வந்து இந்த பொது வேட்பாளர் பற்றி பேசிவிட்டு சென்றிருக்கின்றது. ஆகவே இப்போ இந்த பொது வேட்பாளர் இப்போ சர்வதேச பிரச்சனையாக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களில் வந்து மிக கடுமையாக ஆழமாக சிந்தித்து ஏனென்றால் இப்பொழுது ஸ்ரீலங்காவுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற இத்தனை நாடுகளும் தான் போராட்டத்தில் உதவி செய்தது. ஆகவே அவர்கள் வந்து ஸ்ரீலங்காவை அரங்கேற்றக்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் இந்தியா ஒரு மாறுபட்ட நிலையை எடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்தியாவினுடைய அந்த மாறுபட்ட நிலையை உறுதிப்படுத்துவதற்கும் இப்பொழுது தமிழ் மக்கள் ஒன்றுபட்டு நின்று செயற்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. என்றால் G7 மாநாடு நடந்து கொண்டிருக்கிற நேரத்திலே உக்ரைனுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் அடுத்த 10 ஆண்டுகளுக்கான பாதுகாப்பு ஒப்பந்தம் கச்சாத்தாக இருக்கின்றது. அந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் கச்சாத்தாக இருக்கிற நேரத்தில் ஜப்பான் அதனுடன் இணைந்து அடுத்த உக்ரைனுடன் தானும் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்திருக்கின்றது. இந்த 2 பாதுகாப்பு ஒப்பந்தங்களும் இப்பொழுது சர்வதேச மட்டத்திலே வந்து ஒரு மிகப்பெரிய சிந்தனைகளை உருவாக்குகின்றது. இப்படியான நேரத்தில் இந்தியா தன்னுடைய வெளிவார கொள்கையிலும் தன்னுடைய போக்கிலும் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டிய ஒரு இக்கட்டான கட்டாயத்துக்குள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் மிக கவனமாக ஒருவன் செயற்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றோம். ஆகவே இந்த நேரத்தில் எங்களுக்குள் ஒரு பலமான ஒரு தன்மை உருவாக்காவிட்டால் இன்றைக்கு மஹிந்த சூறாவளி தொடங்கின இடத்திலேயே போய் வாசவ நாணயக்காரவும் கமன்பில ஆக்களும் அங்கு இந்த அவர்களுடைய ஜனநாயக சர்வாதிகாரத்தை தொங்குறதுக்கு காரணம் என்றால் தமிழ் மக்களுடைய வாக்கு இல்லாமல் எங்களால் வாக்களிக்க முடியும், நீங்கள் எல்லாரும் ஒன்று செய்து வந்தீர்களா என்றால் இவர்களுடைய பேச்சுக்கு இடமில்லை என்று சொல்லி நீங்களே நாட்டை பிரிக்கிறீர்கள். அந்த நாட்டை பிரிக்கிறதை தெளிவுபடுத்தி இது 2 நாடுகளுக்கு இடையான தேர்தல், இந்த 2 நாடுகளுக்கு இடையான தேர்தலிலே ஒரு நாட்டை நீங்கள் பலவந்தமாக வாக்களிக்கும்படி செய்கின்றீர்கள் என்ற உண்மையை வெளிப்படுத்துவதற்கான முறையிலே செயற்பட வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே பணிவாக கேட்டுக்கொள்கின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது. மாஸ்டர், உண்மையில் நான் கூறுகிறேன், எத்தனையோ தெளிவுகள் தரப்பட்டிருக்கின்ற இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக கேட்கும் பொழுது உங்களிடம் நான் அரசாங்கத்திடம் செல்வதற்கு முன்னதாக உங்களிடம் இந்த பொது வேட்பாளரை நிறுத்துவதால் தமிழ் மக்கள் தொடர்பாக இன்னொரு சாதகமான நிலையை ஏற்படுத்தும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அதாவது வந்து ரணில் விக்ரமசிங்க இதனை சிங்கள நாட்டுக்கான தேர்தல் என்று சொல்லி அந்த தேர்தல் வந்து சிங்கள நாட்டுக்கான வெற்றியோ தோல்வியோ நிர்ணயிக்கும் என்று கூறுவது போலவே இவர்கள் இப்பொழுது இதை எதிர்க்கின்ற எங்களுடைய செயற்பாடும் தமிழ்நாட்டுக்கு தமிழீழ மக்களுக்கான ஒரு செய்தியாக இருக்கின்றது. ஆக இதை செய்வதன் மூலமாக எங்களுடைய மண்ணினுடைய வெற்றியின் தோல்வியும் இது தங்கியிருக்கின்றது. ஒரு முழு அளவில் நாங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்துவதன் மூலமாக நாங்கள் இந்த மண் வந்து சிங்கள இறமையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதை நாங்கள் அதற்கூட சென்று வெளிப்படுத்த போகிறோம் என்ற ஒரு நிலையை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆரம்பத்தில் இருந்தே என்னை பொறுத்த தனிப்பட்ட முறையில் என்னை பொறுத்த மட்டில் நாங்கள் 1972ஆம் ஆண்டு வைகாசி 22ஆம் தேதியிலிருந்து நாங்கள் அரசற்ற தேசிய இனமாக இருக்கிறோம் என்ற அடிப்படையிலே நாங்கள் தேர்தலை பற்றி பெருசாக விமர்சிப்பதில்லை. ஆனால் எங்களோட தமிழ் அரசியல்வாதிகள் செய்த பிழை காரணமாக மக்கள் அந்த தேர்தல்களில் கட்டாயமாக பங்கெடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைக்குள் வந்திருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அந்த சூழ்நிலைக்குள் அவர்கள் அங்கிருக்கின்ற 6வது அரசியலமைப்பு சட்டத்தை மீற முடியாத ஒரு நிலையிலையும் அரசு பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை மீற முடியாத நிலையிலும் தங்களுக்கு ஏற்ற முறையிலே ஒரு பொது எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்கு முற்படுகின்றார்கள். அவை இது ஒரு பொது எதிர்ப்பாக பார்க்க வேண்டிய சேர்வை இருக்கின்றது. அந்த பொது எதிர்ப்பு தான் உங்களுக்குள்ளே மக்களுக்கு அக்கறை உள்ள எல்லாரையும் இணைத்ததன் பின்னர் உங்களுக்குள்ள இருக்கிற வேறுபாடுகளை மறந்து நீங்கள் ஒரு பொது கொள்கையை உருவாக்க வேண்டும். அந்த பொது கொள்கையை உருவாக்குற அடிப்படையிலே அந்த 77ஆம் ஆண்டு வெளியக தன்னாட்சி உரிமையை பயன்படுத்தி தமிழ் மக்கள் தங்களுக்கான அரசியல் எதிர்காலத்தை உலகம் ஏற்க செய்ய வேண்டும் என்ற அந்த தன்மையை நீங்கள் வெளிப்படுத்த அவர்கள் சொல்லுகின்றார்கள். விக்னேஸ்வரன் கூட சொல்லி இருக்கின்றார், நாங்கள் சர்வதேச மட்டத்திலே இதை முன்னெடுக்க வேண்டும், ஆனால் அதற்கான அந்த பலம் இல்லாமல் இருக்கின்றது என்றால் உங்களுக்கு தெரிகின்றது. நாங்கள் ஒற்றுமையை கொண்டு வந்தால்தான் உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி நாங்கள் அந்த தன்மை உருவாக்கலாம். ஆனால் உள்நாட்டில் செய்ய முடியாதவாறு 6வது அரசியலமைப்பு சட்டம் வந்து தமிழ் மக்கள் நிறைவேற்றி பேசினாலே அவர்களை தேச துரோகிகள் என்ற அளவுக்கு செய்து வைத்திருக்கின்றார்கள். அந்த நிலையில் அவர்கள்
அவர்கள் தங்களுக்குள் ஒரு ஒற்றுமையை கொண்டு வர்றதுக்கு இது ஒரு பலமாக இருக்கும் என்று கருதுகின்றார்கள். அடிப்படையிலே இது தமிழர் விடுதலை கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்த தவறு காரணமாக தான் இந்த நிலை வந்தது. அதுக்காக நான் சுட்டிக்காட்டினேன். அன்று அந்த தமிழீழ அரசியலமைப்பு சபை உருவாக்கி இருந்தால் இன்று மக்கள் தேர்தலுக்குள் நின்று கஷ்டப்பட வேண்டிய தேவை இருக்காது. ஆனால் நீங்கள் அந்த பிள்ளையை அண்டைக்கு விட்டுட்டு இன்றைக்கும் சிங்கள அரசாங்கத்துக்கு சமமாக இலங்கை முழுவதும் ஒரு பொது வாக்களிப்பு நடைபெறுகின்றது. அதில் சிங்கள பிரதிகளை தெரிவு செய்யுங்கள் என்கிற மாதிரி பேசுவது, அதை எதிர்க்கிறவர்களை கோமாளித்தனம் என்று சொல்வது எல்லாம் ஒரு தமிழ் மக்களை அவமானப்படுத்துகின்ற செயலாக அமைகின்றது என்பதை தான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். ஆகவே அந்த நன்மை என்னென்னு சொன்னால், மக்கள் ஒன்றுபடுவதற்கு இது ஒரு கருவியாக பயன்படுத்துங்கள். அந்த கருவி அதுக்குள்ளால் போய்த்தான் சில வேளையில் கரந்தடி தாக்குதல் உள்ளே புகுந்துதான் கரந்தடி தாக்குதல் நடப்பது வளமை என்று போர்க்கலை ஆய்வாளரான அரசவர்களுக்கு தெரியும். அதே நேரத்தான் இது ஒரு கரந்தடி தாக்குதலாக பாருங்கள். ஒரு வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது கணக்கு சிக்கல் இருக்கின்றது, அது இருக்கட்டும். ஆனால் அதற்கு மாறாக இருக்கின்ற அரசியலுக்குள்ளே புகுந்து எங்களுக்கான ஒரு எதிர்த்தன்மையை தோற்றுவிக்கின்றோம் என்றதன் பின்னர் அவர்கள் வெளிநாடுகளில் இந்த தேர்தல்களில் நோட்டா என்ற அடிப்படையிலே நாங்கள் வாக்களிக்க விரும்பவில்லை என்ற ஒரு கட்டத்தை சேர்ப்பார்கள். அந்த கட்டத்தில் வாக்களிப்பதன் மூலமாக மக்கள் அங்கிருக்கின்ற எந்த அரசியல் கட்சிகளையும் தாங்கள் விரும்பவில்லை என்று வெளிப்படுத்தலாம். ஆனால் இலங்கையில் இந்த முறை இருக்கோ தெரியாது. அப்படியான ஒரு முறையை கொண்டு வர வைத்தால் தான் அதில் வாக்களிப்பதன் மூலமாக மக்கள் தங்களுடைய உண்மையான எதிர்ப்பை வெளிப்படுத்தலாம். ஆனால் அந்த முறைகள் இல்லாத ஒரு நிலையிலே அங்கிருக்கின்றவர்கள் மக்கள் சிவில் அமைப்புகள் ஒன்று சேர்ந்திருக்கின்றன. இது ஒரு மிக பிரதானமான ஒன்று. அதாவது அரசியல்வாதிகள் இன்று விக்னேஸ்வரன் தெளிவாக கூறியிருந்தார். அதாவது தேர்தலில் தேர்ந்தெடுக்க எப்படியாவது வந்துவிட்டால் அதன் பிறகு எங்களுக்குத்தான் பேசுவதற்கு உரிமை இருக்கிறது, எங்களுக்குத்தான் மக்கள் சார்பாக இருக்கின்ற அந்த எண்ணத்தை தொடராதீர்கள், நீங்கள் மக்களுடைய பிரதிநிதிகளாக மக்கள் தங்கள் சார்பாக பேசுவதை அனுமதிங்கள் என்று கூறியிருந்தார். ஆகவே மக்கள் சிவில் சமூகங்கள் தங்கள் சார்பாக பேச வலிக்கின்ற பொழுது அதை அனுமதித்து அப்புறம் அவர்களுக்குள் நாங்கள் இந்த வரலாற்று தொடர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதால் இந்த வரலாற்றை பற்றிய விளக்கமான ஒரு ஆசிரியர் எழுதினோம். விதமாக வரலாற்று பரிணாமம் இருக்கின்றது, அதை நீங்கள் முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது, அது அவர்களுடைய பொறுப்பு. முதலில் அந்த எதிர்ப்பை வெளிப்படுத்துங்கள். எதிர்ப்பை வெளிப்படுத்தின பின்னர் ஒரு பொது எதிர்ப்பு இருக்கின்ற நிலையிலே இந்த வெளிநாட்டில் இருந்து படையெடுப்பவர்கள் அவர்களிடத்தில் ஓடிவிடுவார்கள். இன்றைய தினையிலே தமிழர்களை வேறு யாராவது பயன்படுத்தினால் அதனுடைய விளைவும் மிக மோசமாக இருக்கும். இஸ்ரேலியரை வேறு நாட்டவர்கள் பயன்படுத்துவார்கள் என்ற அடிப்படையில் தான் 985 ஆண்டுகளாக அலைந்து கொண்டிருந்த இஸ்ரேலிய சமூகத்துக்கு அந்த நேரத்திலே அமெரிக்கா பிரித்தானியா அவர்களுடைய பழைய நிலத்தை மீட்டுக் கொடுத்தார்கள் என்பது வரலாறு. அதே போல இப்படி தமிழர்களையும் வேறு யாராவது பயன்படுத்தினால் உலக பிரச்சனையிலே பல சிக்கல் ஏற்படும். ஆனால் தமிழர்களுடைய அந்த தன்மையை, இந்து மாக்கடலுடைய இலங்கையினுடைய 3-2 பகுதியை கொண்டிருக்கின்ற தமிழ் மக்களுடைய பொதுத்தன்மை என்ன என்பதை வெளிப்படுத்துவதற்கு இந்த பொது வேட்பாளர் நியமிப்பது பலனுடையாக இருக்கும் என்பதுதான் நம்பிக்கையா இருக்கு. ஆன காரணத்தினால் தான் சட்ட ரீதியாக அது சில சிக்கல்களை ஏற்படுத்தும் என்ற நிலை இருந்தாலும் கூட அதனை மீறி இதனை செய்ததன் பின்னர் சட்ட ரீதியான பிரச்சனை பற்றி பேசுவோம் என்கின்ற அடிப்படையிலே எல்லோரும் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆறு போல உங்களுடைய ஆலோசனை இங்கே பாய்ந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் எங்களுடைய தமிழ் மக்கள் பரவலாக நாங்கள் இப்படியான விரிவாக ஒரு ஸ்டாட்டிக்காக இல்லாமல் டைனமிக்காக கால ஓட்டத்துக்கு ஏற்றவாறு எங்களுடைய சிந்தனைகளில் மாற்றங்களை கொண்டு வந்து அதனூடாகத்தான் நாங்கள் ஒரு பங்காளிகளாக பயணிக்கக்கூடியதாக இருக்கும். இல்லை என்றால் பொது வேட்பாளர் இல்லாத காரணத்தினால்தான் இமாலய பிரகடனம் போன்ற சிக்கல்கள் எல்லாம் ஏற்பட்டது. இமாலய பிரகடனம் வந்ததுக்கு பிறகு அதை வச்சுக்கொண்டு நாங்கள் மண்டை உடைக்கிறோமே தவிர இந்த மாதிரியான ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு சிந்தனை குழாம் உருவாக்கப்பட்டு அந்த சிந்தனை குழாமுக்கான ஒரு அரசியல் பிரதித்துவ குழு உருவாக்கப்பட்டு விட்டதுன்னு சொன்னால் அதன் பின்னணியிலே அதிலும் நன்மை இருந்தால் சொல்லுங்கள், பேசுகின்றோம் நிலையிலே போக வேண்டும். எதையும் வெறுக்க வேண்டாம். ஆனால் அதில் எதில் சிறந்த என்பதை காட்டுவதற்கு ஒரு பொதுத்தன்மையான ஒரு பலம் பொருந்தி சிந்தனை குழாமும் அதை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு அரசியல் குழாம், அந்த அரசியல் குழாம் கட்சிகளை எல்லாம் மீறி செயற்படுகிற ஒன்றாக இருக்க வேண்டும். அதில் வருபவர் எந்த ஒரு கட்சியும் பலப்படாமல் இருக்கக்கூடாது என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. நிச்சயமாக அதுதான் அங்கே ஆரம்ப கட்டத்தில் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. என்றால் ஒருவரை நிறுத்திவிட்டால் அவர்களுடைய கட்சியும் அவர்களுடைய பாப்புலாரிட்டியும் அதிகமாகிவிடும் என்றதுக்காக பேசப்பட்டிருந்தது. நீங்கள் அதை தெளிவாக கூறியிருக்கிறீர்கள். இன்னொரு விடயம் என்று சொன்னால் இப்பொழுது மலையக மக்களோ அல்லது முஸ்லீம் மக்களோ தமிழ் பேசும் மக்கள் என்ற நிலை இருந்தாலும் கூட அவர்கள் கூட்டாக ஈழத்தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் இணைந்து செயல்படுவதற்கு தங்களுடைய சூழ்நிலைகள் தடையாக இருக்கின்றன என்கின்ற காரணத்தினால் அவர்கள் இணைந்து வராத ஒரு நடைமுறைத்தன்மையும் இருக்கின்றது. ஆக ஈழத்தமிழ் மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளுக்கான ஒரு பொது வேட்பாளர் நிறுத்த வேண்டிய தேவையும் கூட ஏற்பட்டிருக்கின்றது. நன்றி அரசர். நிறைவாக உங்களிடம் வருகின்றேன். 4 அல்லது 5 மாதங்களுக்கு முன்னதாக நானும் நீங்களும் உரையாடி இருந்தோம் இது தொடர்பாக. அதே போல் ஊடகவியலாளர் இராமேதரனோடு கூட நானும் உரையாடி இருந்தேன். அப்பொழுது கூட நாங்கள் இந்த
கருத்துருவாக்கம் ஏற்பட்ட பொழுது பொது வேட்பாளர் நிறுத்தும் பொழுது நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்டேன். அவர்கள் வந்து கேட்கும் பொழுது நீங்கள் அவர்கள் கேட்கின்றதுக்கு ஓமோ இல்லி ஒன்று சொல்ல போகிறீர்கள் தவிர வேறு ஒன்றும் சொல்ல போகிறீர்கள். நீங்கள் உடனடியாக கூறினீர்கள் நல்லெண்ண செயற்பாடுகளை முதலில் வெளிப்படுத்துங்கள். அப்பொழுது நான் கேட்டேன், என்ன நல்லெண்ண செயல்பாடுகள் என்று நீங்கள் கூறும் பொழுது என்ன என்று கேட்ட பொழுது நீங்கள் கூறினீர்கள் சிறையில் இருப்பவர்களை, அதாவது முகநூலில் படத்தை போட்டவர்களை சிறையில் கொண்டே அடைத்து வைத்திருக்கிறார்கள், அரசியல் கைதிகளை விடுவியுங்கள், காணிகளை விடுவியுங்கள், அந்த நல்லெண்ணக்கத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்கள், உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே ஒரு உறவை ஏற்படுத்தி உங்களை நாங்கள் நம்புவோம் என்ற அந்த நிலைமையை ஏற்படுத்தின பிறகு நாங்கள் பேசலாம் என்று நீங்கள் கூறினீர்கள். சாதகமான விடயங்கள் அதிலிருந்து இப்ப அப்பொழுது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. வானொலி நேயர்களோடு உரையாடும் பொழுது ஓரளவுக்கு தெளிவில்லாத நிலைமை இருக்கின்றது. இப்பொழுது வானொலி நேயர்கள் மட்டுமில்ல, உலகம் பூரா இருக்கிறவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் என்பது இப்பொழுது வெளிக்காட்டுகின்றது. இப்ப மாஸ்டர் சாதகமான விடயங்களை கூறினார். நீங்கள் என்ன பாதகமான விடை, ஒரு தமிழ் வேட்பாளரை பொது வேட்பாளரை நிறுத்தினால் என்ன பாதகம் ஏற்படும் தமிழ் மக்களுக்கு? நாங்கள் எங்களுக்குரிய ஒரு அரசு தலைவரை நாங்கள் 2 தேசங்கள் என்று கூறுகிறோம். தமிழீழம் என்கிற இறுதி இலக்கு என்று கூறுகிறோம். அவ்வாறு ஒரு நடைமுறை அரசு தமிழீழ நடைமுறை அரசு ஆட்சியிலும் இருந்தது. எங்களுக்கு ஒரு தலைவரும் இருந்தார். இப்ப மீண்டும் ஒரு தலைவரை நாங்கள் எங்களுடைய இனம் தெரிவு செய்வதில் எந்தவித பாதகமும் இல்லை என்பது தெளிவான ஒன்று. அதாவது அது கருத்தொற்றுமை என்று சொல்வது, இது எந்த அரசியல் கட்சிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்துவதில்லை. இந்த இனத்துக்கான ஒரு நிழல் அரச தலைவராக இருக்கலாம், ஒரு ஷேடோ. இது இப்ப நீங்கள் இங்கே பாத்தீங்கன்னு சொன்னால் கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சியில் இருக்கும் போது லேபர் கட்சியில எல்லாத்துக்கும் அமைச்சர்கள் இருப்பார்கள், ஷேடோ மினிஸ்டர்ஸ். என்றால் அந்தந்த விஷயங்களை அவரவர்கள் கையாண்டார்கள். அப்ப நாங்கள் இப்ப அனைத்துலக சமூகம் இப்ப மாற்ற கூறியது போல இந்திய தூதர குழு சென்றது என்று கூறும் போது கூட இவ்வாறான ஒரு கருத்தொற்றுமையை நாங்கள் காட்டும் போதுதான் எங்களுக்கான வேல்யூ அவங்களுக்கு விளங்கும். அப்ப அதை இனி இல்லை அந்த பூகோள அரசியலில் அவனவன் தனக்கான தன் நன்மைகளை தேடி ஓடும் போது நாங்கள் அவங்கள அந்த ரடாருக்குள் வருவோம் என்று சொன்னால், நாங்கள் இவ்வாறான ஒரு நிலை, நாங்கள் ஸ்ரீலங்காவுக்குள் ஒன்றோடு ஒன்றாக கலந்து நின்று விட்டால் அவன் ஒன்று யோசிப்பான், இந்த சென்ட்ரல் கவர்மெண்டை மட்டும்தான் நாங்கள் கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்ற ஒரு நிலை. இப்ப பாருங்கள், தாய்வானும் சீனாவும் ஒன்றோடு ஒன்று இருந்ததென்றா சொன்னால் இப்போது தாய்வானை பற்றி யாரும் கதைக்க போவதில்லை, யாரும் அது தொடர்பாக சிந்திக்க போவதில்லை. ஏனென்றால் அது நன்மையோ தீமையோ அது அவங்கள பிரச்சனை. என்றாலும் அந்த அனைத்துலக மட்டத்தின் கவனத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்குரிய காரணம் நாங்கள் தனித்துவமாக காட்ட வேண்டும். இப்ப இதில் நீங்கள் பாதகத்தை கேட்டீர்கள். எனக்கு பாதகம் ஒரு பாதகம் இருக்கு என்னென்றால், இவ்வளவு காலம் இதனை செய்யாமல் விட்டது ஒரு பாதகம். அதுதான் ஒரு பாதகமாக கூறலாமே தவிர மற்றும்படி இது இல்லை. என்றால் உத்தரவுமாறன் அவர் ஒன்றை கூறினார். அதாவது 70 வருடமாக நாங்கள் தமிழரிடம் இருப்பது 3 தெரிவு. ஒன்று இலங்கை, அதாவது தமிழ் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய சிங்கள கட்சிக்கு வாக்களிப்பது, 2வது புறக்கணிப்பது, 3வது பொது தமிழ் வேட்பாளரை நிறுத்துவது. முதலாவது நாங்கள் ஆரம்பத்திலே நிராகரித்து விட்டோம். ஏனென்றால் 70 வருடம் நாங்கள் ஏமாற்றப்பட்டோம். அவர் கூறுகிறார், அவர் விடுதலை புலிகளின் ஒரு ஆலோசகராக இருந்தவர். அவர் கூறுகிறார், இந்த தருணத்தில் விடுதலை புலிகளை கூட ஏமாற்றியது. எனவேதான் திருப்ப போர்கள் ஆரம்பம், 1வது இழப்போர் 2வது இழப்போர் ஆரம்பமாகியதே அதனால். அந்த காலம் தொட்டு அவர்கள் ஏமாற்றுகிறார். 70 வருடமாக ஏமாற்றும் போது அந்த 1வது தெரிவு எங்களிடம் இருக்கக்கூடாது, தமிழ் மக்களிடம் இருக்கக்கூடாது என்றுதான் இருக்கும். உங்களிடம் இருக்கிறது 2 தான், ஒன்று புறக்கணிங்கள் அல்லது தமிழ் வேட்பாளரை நிறுத்துங்கள் என்று. நான் முன்னர் கூறியிருப்பதுதான், நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் தமிழருக்கு தான் வாக்களிக்கின்றோம், என்ன சிங்களவருக்கு வாக்களிக்கும். அதில் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அது தெளிவுக்காக நான் ஒரு சிறிய விளக்கத்தை கொடுக்க விரும்புகிறேன். என்னன்னு சொன்னால், இந்த 72ஆம் ஆண்டு வைகாசி 22ஆம் தேதி சிங்கள பௌத்த அரசியலமைப்பு சட்டம் உருவான அந்த விளைவாக நாங்கள் அரசற்ற தேச இனமாக மாற்றப்பட்டோம். இந்த ஆஸ்திரேலியத்தை குறிப்பிட்டிருக்கிறோம். நேஷன் வித்தவுட் ஸ்டேட் என்ற நிலைக்கு வந்தோம். அந்த நேஷன் வித்தவுட் ஸ்டேட் என்ற நிலைக்கு வந்ததன் பின்னர் ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்தினுடைய எந்த ஒரு செயற்பாடும் எங்களை கட்டுப்படுத்தாது என்பது வெளிப்படையான ஒன்று. அந்த தன்மையில்
படைபலத்தை பயன்படுத்தி எங்களுடைய அரசியல் பணிவை பெற முயற்சித்து எங்களுடைய மக்களுக்கு இனங்காணக்கூடிய அச்சத்தை அவர்களுடைய உயிருக்கும் உடைமைகளுக்கும் நாளாந்த வாழ்வுக்கும் ஏற்படுத்தினால்தான் ஆயுத எதிர்ப்பு போராட்டம் ஏற்பட்டது. அதன் பின்னர் நாங்கள் 31 ஆண்டுகள் நடைமுறை அரசை நடைமுறைப்படுத்தினோம். அந்த உண்மைகளின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஸ்ரீலங்காவுக்கும் எங்களுக்கும் இடையில் நாங்கள் தேர்தல் பங்குபற்றுகின்ற பொழுது ஒரு தொடர்பு ஏற்படுகின்றது. ஆகவே அந்த சட்ட ரீதியாக அந்த நேஷன் வித்தவுட் ஸ்டேட் என்ற அந்த நிலை மாறுபடுகிறது என்று கூறுவார்கள். அது சட்ட ரீதியாக உண்மை, இல்லை என்று கூற முடியாது. ஆனால் அபிதமாக மக்களை வாழ வைக்கின்ற அந்த தன்மையை சட்டத்திறனியாக இருப்பவர்கள் இந்த 15 ஆண்டுகளாக அந்த நேஷன் வித்தவுட் ஸ்டேட் என்பதை அரசற்ற நிலையில் மக்கள் இருக்கின்றார்கள் என்பது உலகத்துக்கு நிறுவாத காரணத்தினால்தான் அவர்கள் அதற்கு பங்கு பெற்ற வேண்டிய தேவை வருகின்றது. அதை படைபலத்தை கொண்டு அவர்கள் திணித்திருக்கின்றார்கள். அப்ப அந்த சூழலுக்குள் இப்பொழுது பிராக்டிக்கலாக நடைமுறையில் இருக்கின்ற நிலையில் மக்கள் எப்படி அந்த தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துவது என்பதற்குதான் அந்த பொது வேட்பாளர் என்பது வருகின்றது. அதில் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்றால் இந்த பொது வேட்பாளர் தெரிவு என்பது எங்கள் மேல் பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி அல்லது ஜனாதிபதி நிறைவேற்றிய அதிகாரமுள்ள ஜனாதிபதி தேர்தலாக இருந்து திணிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால், படைபலத்தில் கொண்டு திணிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இதனை செய்கின்றோம். ஆனால் எங்களுடைய அடிப்படை தன்மையாகிய நாங்கள் அரசற்ற தேசிய இனமாக இருக்கின்றோம் என்பது 72ஆம் ஆண்டிலிருந்து இன்று மற்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் இந்த பொது வேட்பாளர் அந்த பொதுச்சேவை உறுதிப்படுத்த வேண்டும். அப்படி உறுதிப்படுத்த வேண்டும் வரலாறு இது. ஆனால் வரலாற்றை நாங்கள் முன்னெடுக்க முடியாதவாறு படைபல அழுத்தத்துக்குள் இருக்கின்றோம். அந்த படை அதான் நான் சொன்னேன், கரந்தடி தன்மையாக இதை பார்க்க வேண்டும். அந்த ஆகவே நாங்கள் உள் புகுந்து நாங்கள் எங்களை வெளிக்கொண்டு முறையில் இதை அமைக்கின்றோம் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் அந்த சட்ட ரீதியாக இருக்கின்ற தன்மை மாறுபடும். அதைத்தான் பிரதானமாக நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறோம். மற்ற இன்னொரு விடயத்தையும் சொல்ல வேண்டும் என்றால், மண்ணுக்காக போராடிய அந்த போராளிகளுடைய பின்னணியில் தான் அந்த மக்களுடைய தலைமைத்துவம் உருவாக்கப்பட வேண்டும். ஆனால் என்ன நடந்தது என்று சொன்னால், மக்களுக்காக போராடிய போராளிகளை நீங்கள் தாயகத்திலும் சரி வெளி உலகத்திலும் சரி எல்லா இடத்திலும் நீங்கள் தடை செய்து வைத்திருக்கின்றீர்கள். பயங்கரவாதிகள் என்ற ஒரு பெயரிலே மறைத்து வைத்திருக்கின்றீர்கள். இவ்விதமாக நீங்கள் உண்மையான தன்மை வெளிப்படாத ஒரு தன்மையிலே உண்மையான தலைமைத்துவம் உருவாக முடியாத தன்மையில் இருக்கின்ற பொழுது மக்கள் தங்களுக்கு இருக்கின்ற அந்த வசதிகளை பயன்படுத்தி தங்களுக்கான ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்கியதை வெளிப்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கின்றார்கள் என்பதுதான் வெளிப்படையான. அதுக்காக ஒரு அவசரப்பட்டு தேர்தலுக்கு முன்னர் திரும்பவும் இந்த தடை செய்யப்பட்ட இயக்கங்களையும் இந்த தடை செய்யப்பட்ட நபர்களையும் வெளியிட்டார்கள். ஏனென்றால் அந்த தலைமைத்துவத்தினுடைய பின்னணியிலே அது வரக்கூடாது என்பதில் நீங்கள் இருந்தால் அந்த சக்தியை நாங்கள் உடைத்து திரும்பவும் அந்த தலைமைத்துவத்தினுடைய பின்னணியிலே அதை வருவதற்கான செயற்பாட்டை மக்கள் செய்வார்கள் என்பதை வெளிப்படுத்துவதற்கு இந்த பொது வேட்பாளர் முறைமை மிக தேவையாக இருக்கின்றது. நன்றி மாஸ்டர். ஒற்றை ஆட்சி அரசியல் சட்டத்தின் கீழ் தமிழ் மக்கள் பொது தேர்தலின் பொழுது தமிழ் மக்கள் தமிழ் வாக்களிக்கிறார்கள், சிங்கள வாக்களிப்பதில்லை. ஒற்றை ஆட்சியை ஏற்கவில்லை என்பதை வெளிப்படுத்துவதற்கு இந்த அரசு தலைவருக்கான தேர்தல் ஒரு தமிழ் வேட்பாளருக்கு வாக்கு போடும் பொழுது அதுவும் கூட ஒரு செய்தியை எடுத்துச் செல்வதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒரு தெளிவு தந்திருக்கின்றது நிறைய எங்களுடைய மக்களுக்கு. அதாவது நாங்கள் ஒரு ஸ்டாட்டிக்காக இல்லாமல், ஒரே மாதிரியாக இல்லாமல் வட்டத்தை விட்டு வெளியில் சிந்திக்க தொடங்கி இருக்கின்றோம் என்பதுதான் நான் உணர்கிறேன். நேர்மறையான ஒரு விடயமாக நான் பார்க்கிறேன். தமிழ் மக்களுடைய அந்த கருத்து சரி என்பதற்கு மதிப்புக்குரிய நீதியரசர் விக்னேஸ்வரர்கள் என்று கூறுகின்ற பொழுது சமஷ்டியாக இருந்தாலும் சரி அல்லது நாங்கள் தனியாட்சியை பெறுவதாக இருந்தாலும் சரி அதுவரை என்று சொல்லை பயன்படுத்தி இருக்கின்றார். ஆகவே அவருடைய உள்ளத்தில் கூட சமஷ்டியும் சாத்தியமாகாது, ஆனால் ஒரு நேரத்தில் மக்கள் தனியான தங்களுடைய ஆட்சி அமைப்பதற்கு அவசியம் என்பதை வெளிப்படுத்தி பார்க்கின்றோம். உண்மைதான். எல்லோருமாக நாங்கள் பேசும் பொழுது இதே ஒரு உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம். பலரும் பலவிதமாக சிந்திக்கும் பொழுது பல கருத்துக்களை கொண்டு வந்து பொதுவாக போடும் பொழுது அதில் ஒரு சிந்தனை பிறக்கின்றது. சிந்தனையின் ஊடாக தெளிவு பிறக்கிறது. அந்த தெளிவின் ஊடாக தமிழ் மக்கள் தங்களுடைய பாதையில் பயணிப்பதற்கான ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம் என்பதை இது ஒரு உதாரணமாக நான் பார்க்கின்றேன். ஒரு பாசிட்டிவாக ஒரு நேர்மறையான ஒரு விடயமாக இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். இதில் வருகின்ற சாதக பாதகம் என்று என்னை பொறுத்த மட்டில் ஒன்றும் இல்லை. ஏனென்றால் இதில் சாதகமான விடயங்கள் நிறைய இருக்கின்றது. சிங்கள தலைமை குலாம்கள் மட்டுமில்ல, வெளிநாட்டு பிரதிநிதிகளும் கூட ஓடி வருகிறார்கள் என்றால் ஏதோ இருக்கின்றது. அப்ப தமிழ் மக்கள் சிந்திக்க தொடங்கி விட்டார்கள். அவர்களை சிந்திக்க விடக்கூடாது என்பதற்காகத்தான் பலவிதமான முயற்சிகள் எல்லாம் எடுக்கப்படுகின்றது. அவற்றை நிறுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் பணிவாக கேட்டுக்கொண்டு இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியில் தமிழ் அறிஞர் மூத்தாய்வாளர் ஃபட்மார் மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து சிந்தனைகளை இங்கே எங்களுடைய உயிரோடை உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக இருவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு நான் இந்த நிகழ்ச்சியை கொண்டு வருகின்றேன். நன்றி வணக்கம் மாஸ்டர். நன்றி வணக்கம் அரசு அவர்களே. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.